Guys, great friends, பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இந்த வண்டி ஒரு 2018 மாடல் வண்டி. இந்த வண்டியில் ஒரு இன்ஜினோட டிஸ்மேண்டிங் ஒர்க்கு தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு ஓவர் ஆயில் கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதேமாதிரி புவர் பிக்கப் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின் டிஸ்மேண்டிங் பண்ணுறதோட ரீசன்னு. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட கன்சப்ஷன் தான். பிஸ்டன் ரிங்ஸ் வேர் அவுட் ஆகுது. அதேமாதிரி இன்ஜினோட போர் ஏர் ஃபில்ட்ரு ப்ராப்பராக இல்லைன்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இன்ஜினோட ஒர்க்கெலாம் வந்துடும். இப்போ இந்த வண்டி இவ்வளோ ஓடினதுக்கப்புறமும் இன்ஜினோட ஒர்க் வந்ததோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரோட ப்ராப்பர் இல்லாதனால தான். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs மேலே ஓடும்போது அந்த ஏர் ஃபில்டரை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்களா, இன்ஜின் இன்னும் நல்லா உங்களுக்கு ஓடி இருக்கும். அது ப்ராப்பர் இல்லாதனால தான் இந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இப்போ இந்த இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த வண்டியில் பாருங்கள், ஒயிட் ஸ்மோக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் ஸ்மோக்கில் வந்து ஒரு ஸ்மெல்லே வந்து ஆயிலோட அன்பர்னிங் ஸ்மெல்லு தான் இருக்குது. ஆயில் டேரெக்டாக உங்களுக்கு பேர்ன் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் இந்த ஸ்மோக் வரும். எப்போவுமே ஏர் ஃபில்ட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். என்ஜினோட 3 lakhs ஓடிச்சுனாவே அந்த ஏர் ஃபில்டரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. அப்படி தான் இதோட ரீசன்னு. ஏர் ஃபில்டரோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏரோட செக்ஷன் பைப்பு இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே எவ்வளோ டர்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரை இழுத்துருக்கு பாருங்கள். அதனால் உள்ள டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரீசன். ஏன்னா இன்ஜின் சீக்கிரமாக வந்தது. அதே மாதிரி இன்ஜினோட ஷேக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆடுது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போர் நல்லா வந்து தேஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நான் இதோட இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஏர் ஃபில்ட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா போரோட கண்டிஷனை உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஏர் ஃபில்ட்ரு சரியாக இல்லைன்னா போர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா போர் சீக்கிரமாக வேர் அவுட் ஆகும். ஏர் ஃபில்ட்ரு ப்ராப்பராக இல்லாதனால இந்த டர்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினை இப்போ டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஜஸ்ட்டோட இன்ஜின் பிளாக் வந்து மெஷின் ஷாப்லேருந்து வந்துருச்சு. இதோட இன்ஜின் அசம்பிள் வீடியோ தான் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா ஜஸ்ட் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்லேருந்து வந்துருச்சு. இந்த இன்ஜினை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இன்ஜினை நான் அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஜஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் வருது. ஒன்று 75 HP இன்ஜின் வருது, இன்னொன்று 90 HP இன்ஜின் வருது. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்டனோட டர்போ தான். டர்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் VGT டர்போ வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் கேட் டர்போ வரும். இப்போ நான் இந்த இன்ஜினை அசம்பிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு பிஸ்டனுக்கும் போருக்கும், அதேமாதிரி பிஸ்டனோட ஸ்மால் எண்டுக்கும் வந்து கனெக்டிங் ராடு ஸ்மால் எண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டோட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு இது நல்லா இருக்கா நான் செக் பண்ணிட்டு இதை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற பேரிங் போடணும். இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்லையா வித்தவுட் ஹோல்ஸ் இல்லாததை வந்து பார்த்திங்கன்னா கேப்லையும் போடணும். ஏன்னா பிளாக்கில் உள்ளே இருக்கிற ஆயில் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு சர்க்குலேஷன் ஆகணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே எந்த ஒரு பார்ட்டும் கிடையாது, மூவிங் பார்ட்டு. அதனால் அது சர்க்குலேஷன் இல்லைன்னும் போது அதுக்கு பிளாக்கான ஹோல்ஸ் இல்லாத கேப் பேரிங் வரும். இப்போ நான் கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறேன். கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹோல்ஸ் எல்லாமே நான் இப்போ செக் பண்ணிட்டேன். இப்போ பேரிங்கை நான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஜஸ்ட்டோட கிராங்க் ஷாஃப்ட்டோட கேப் போல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 30 to 40 LP பவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரியர் ஆயில் சீலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டை டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸும் நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். இந்த டாடா ஜஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனில் ரிங்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் பிஸ்டன் நான் லோட் பண்ணுறேன். இதோட ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். ஸ்ப்ரே ஜெட்டுக்கு ஆப்போசிட்டில் தேர்டும் ஃபஸ்ட்டு செகண்டு ஒரு கிராஸ் பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட கனெக்டரோட கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 30 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். இந்த இன்ஜினில் டிடிசியோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 பிஸ்டனும் ஒரே சென்டரில் இருக்கிறது தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சென்டரில் இருக்கும்போது இதோட டைமிங் லாக் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் ஃப்ளைவீலில். இதுக்கப்புறம் நான் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப் ஒர்க்கு போயிட்டு வந்திருக்கு. இதோட ஹெட்டு கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்டு ஒரு மெஷின் ஷாப்பில் போயிட்டு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு வால்வு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்டோட சர்ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஹெட்டு கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா பேஸ்ட்டை ஆட் பண்ணும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீலண்ட்டு. அந்த சீலண்ட்டோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் செய்யாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே பேஸ்ட்டு ஆயிலு இது எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இதோட ஹோல்ஸ்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஏன்னா உள்ளே வர வாசர் ஒரு ப்ரெஷராக ஹெட்டுக்கு மேலே போகிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பேஸ்ட்டு போய் பிளாக் ஆகும்போது ஹெட்டுக்கு மேலே வாட்டர் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக கிடைக்கும். அப்போ இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். அதனால் பேஸ்ட்டும் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட சிலிண்டர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 35 to 40 LP பவுண்ட் வைக்கிறேன், டார்க் வைக்கிறேன். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 lakhs கிட்ட ஓடி இருக்குது. அதனால் இதோட ஸ்லாஷ் அட்ஜஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஸ்லாஷ் அட்ஜஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு 4 வால்வு, 4 சிலிண்டருக்கு 16 வால்வு வருது. அதனால் இந்த வால்வோட ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் எல்லாமே நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் அது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஜினோட வால்வை வந்து பார்த்திங்கன்னா கூலிங்லேயும் ஹீட்லேயும் அதோட கிளியரன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த வால்வு ஸ்லாஷ் அட்ஜஸ்டரோட ஒர்க்கு. இன்ஜினோட ஆயில் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணியே இருக்கும் வால்வை. அதனால் வால்வு எக்ஸ்பெண்ட் ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இன்ஜினோட வால்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேட்டிங்காக இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டருக்கு வழியாகவும் லூப்ரிகேட்டிங்னும் வால்வோட மேலேயும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸை மெயின்டைன் பண்ணும். இதனால் இன்ஜினோட நாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். டேப்பட் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பட் கிளியரன்ஸோட நாய்ஸ் இருக்கும். ஒரு சிலிண்டருக்கு நீங்கள் அக்யூரேட்டாக வைக்கணும். ஆனால் இதோட கிளியரன்ஸ் எல்லாமே இந்த வால்வு ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா உங்களுக்கு வால்வு வந்து சீட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபால்ட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. வால்வு சீட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒயிட் ஸ்மோக் தரலும். கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் கட் ஆகுறதுலாம் வால்வு சீட்டோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் அந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் எல்லாமே ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட டைமிங் செயின் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் டைமிங் செயின் தான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எதுவுமே கீ காடி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபிட்டிங் தான்.
இந்த டைமிங் செயின் மாற்றின இந்த டாடா ஜஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஆயில் பம்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன்ஜினோட ஆயில் பம்பு வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினதுனால ஆயில் பம்பை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பழைய இன்ஜெக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை சர்வீஸ் பண்ணல. ஏன்னா இன்ஜெக்டர் ஃபியூல் பம்பை நான் அதே தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதோட ஆயில் பம்போட ப்ரைஸ் பாருங்கள், 4194 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆயில் பம்போட கேஸ்கெட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓல்டே தான் நான் யூஸ் பண்ணுறேன். கஸ்டமர் வந்து ஓல்டே நான் இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன், அதனால் அதே போடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் அதை போடுறேன். இந்த வாட்டர் பம்போட இம்ப்ளர் பாருங்கள் உள்ளே எவ்வளோ இருக்குது, ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ மாற்றிட்டு உடனே இவ்வளோ ரஸ்ட் ஆகுதுனாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூலண்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. இந்த வண்டியோட கூலண்ட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் வண்டியோட வாட்டர் பம்பும் லைஃப் நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த வாட்டர் பம்பை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட டர்போவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்போவுமே ஏர் ஃபில்ட்ரு கரெக்டாக இல்லை, அப்படி ஏர் ஃபில்ட்ரு ஓஸும் சரியாக இல்லைன்னாவே அங்கே ஃபுல்லாக மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிடும். டர்போவும் உங்களுக்கு போகும், அதேமாதிரி இன்ஜினும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போர் போயிடும். இப்போ இந்த டர்போ எவ்வளோ போயிருக்குன்னு நான் அந்த ஒயிட் ஸ்மோக்கை காமிச்சேன், ஆயில் பேர்ன் ஆகிற ஸ்மெல்லு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டர்போனால தான். இப்போ இந்த டர்போவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டர்போவோட பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு இருப்பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட டர்போவோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டர்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு WG டர்போ, வேஸ்ட் கேட் டர்போ. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு VVT டர்போ கிடையாது. அதனால் இந்த டர்போவோட ப்ரைஸு 13,775 வரும். ஜஸ்ட் என்ஜின்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். கிளச் பிளேட்டோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா ஜஸ்டோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினில் டர்போ அசம்பிளாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆயில் கூலராக நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூல் பம்பு இன்ஜெக்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நான் சர்வீஸ் பண்ணல. இதுக்கப்புறம் இந்த இன்ஜினை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா ஜஸ்டோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபில்ட்ரு தான். ஏர் ஃபில்ட்ரு உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஏர் ஃபில்டரோட இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபிட்டிங் பண்ணல. அந்த கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே டஸ்ட்டெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஃபில்ட்ரேஷன் சரியாக ஆகாதனால டர்போவும் போயிடுச்சு. அதே மாதிரி என்ஜின் உள்ளவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் உள்ளே போயிட்டு போரும் உங்களுக்கு சீக்கிரமாக வேர் அவுட் ஆகிடுச்சு. இந்த வண்டி ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் ஒரு 4 lakhs கிட்ட ஓடி இருக்குது. அதனால் இந்த இன்ஜின் வந்து ஓடினதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை நாங்கள் ரீபோர் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.